தமிழ்நாடு என்றாலே இந்தியாவிற்கு எப்பொழுதும் வழிகாட்டுகின்ற மாநிலம். மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் வேண்டாம் என்று தீர்மானத்தை உள்ளளவு நிறைவேற்றினாலும் இந்திய அளவில் இன்று பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. எதற்காக நீட் வேண்டாம் என்பதை தெளிவாக இந்த மாமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமாக தீர்மானம் ஏற்றும் பொழுது அந்த தீர்மானம் 13/19/21 அன்று தெளிவாக எடுத்து சொன்னார். நீட்டால் எவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கின்றன, கிராமப்புற மாணவ மாணவிகள் நீட்டில் வெற்றி பெற முடியுமா, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் நீட்டில் தேர்வு செய்ய முடியுமா என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக இங்கே பேசினார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அவர் என்ன சந்தேகப்பட்டாரோ, எந்த ஐயத்தை தெரிவித்தாரோ, மாணவ மாணவிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தாரோ, எல்லா மாநிலங்களும் நீட் முறைகேடுகள் சந்தை சிரித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தது. NTA இல்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, பாஜக நண்பர்களுக்கு அளந்து பேசுகிறோம். அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை நியமித்தது யார்? 100 கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கியது யார்? பைஜு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டது யார்? 3,50,000 கோடி வருடத்திற்கு வருமானம் வருகிறது, அதில் பங்குதாரர்கள் யார்? அனைத்தையும் சொன்னால் இந்த அவையில வருத்தப்படுவார்கள். மிகவும் பணிவோடு சொல்லுகிறோம், இந்த நீட் என்பது எவ்வளவு பெரிய ஊழல் நிறைந்த தேர்வு என்பதை நாம் 10 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது 11ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளிவரும் என்று அறிவித்திருந்தன. ஆனால் யாருக்கும் தெரியாமல் இந்த தேசத்துடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது 11 மணிக்கு தேர்தல் முடிவுகளை 4ஆம் தேதியே அறிவிக்கிறார்கள். இதில் என்ன ரகசியம் என்பது யாருக்கும் தெரியாது. அப்பொழுது மகாராஷ்டிராவை, மும்பையை சார்ந்த மாணவ மாணவிகள் எல்லாம் தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது 719 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு மதிப்பெண், ஒரு வினாவிற்கு 4 மதிப்பெண். இரட்டை படையில் தான் அந்த மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. எந்த அடிப்படையில் 720 வாங்கினால் கூட சந்தேகப்பட்டிருக்க மாட்டார்கள். 719 எப்படி? குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் கோத்ரா மாவட்டத்தில் 60 பேர் இந்த மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஐயம் வந்த பிறகுதான் மாணவர் புரட்சி அங்கே வெடிக்கிறது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே போராட்டத்தில் குதிக்கிறார்கள். மும்பையில அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு கேள்வி தாளிற்கு விடைக்கு 4 மதிப்பெண் என்றால் 720 சரி, 716 சரி, ஆனால் எப்படி இது 719 வந்தது என்று கேட்கும் பொழுதுதான் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் விமர்சனம் செய்தது NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை. அப்பொழுது சமாளிப்பதற்காக என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் தாமதமாக வினாத்தாளை கொடுத்தோம், ஆகையால் 1 மதிப்பெண் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் சொல்றார். அதுக்கு பேர் கிரேஸ் மார்க்னு சொல்றாங்க. அப்போ அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் ஹையர் எஜுகேஷன் துறையிலும் கிரேஸ் மார்க் கொடுக்கப்படும் என்று எங்கேயாவது சட்ட ரீதியாக இருக்கிறதா? இதை நாங்கள் கேட்கவில்லை, உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் கேட்டார்கள். எந்த சட்டத்தில் உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? 1 மதிப்பெண் வழங்குவதற்கு கூடுதலாக கிரேஸ் மார்க் என்று சொல்லுகிறீர்களா? இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? எந்த சட்டத்தில் இருக்கிறது என்று நீதிமன்றத்துக்கு எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். இது சிறிய தவறு என்று சொன்னார்கள். உச்சநீதிமன்றம் கூட்டு வைத்தது 1% தவறு நடந்தாலும் கூட தவறுதான், நீங்கள் மறுதேர்வை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். உடனே அதற்கு யார் அந்த முகமை? NTA முகமையுடைய அதிகாரி சேர்மன், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவரை அழைத்து வராமல் ஒன்றிய அரசு அவரை உடனே ராஜினாமா செய்ய சொல்லி அந்த பதவியிலிருந்து எடுத்து விட்டார்கள். திருடன் புதருக்குள் இருக்கிறான் என்று இதெல்லாம் சாட்சி. இதை அறிந்துதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் மட்டும் இதில் பாதிக்காது, இந்த தேசத்தில் உள்ள மாணவ மாணவிகள் எல்லாம் பாதிப்புக்குள்ள போறார் என்று தீர்க்க தரிசியாக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆகையால் முடிவில் ஏறக்குறைய மறுதேர்வு 1563 பேருக்கு நடத்தினார்கள். 750 பேர் தேர்வு எழுத முடியவில்லை. என்ன காரணம் என்றால், இந்த நீட் தேர்வு மீது நம்பிக்கை இல்லாமல் தேர்வுக்கு வராமல் போய்விட்டார்கள். 2, மாண்புமிகு உறுப்பினர் நயினா நாகேந்திரன் சொன்னார், காங்கிரஸ் பேரியக்கம் தான் கொண்டு வந்தது என்று. அதை அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும். நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மாடர்ன் டென்டல் காலேஜ் வழக்கில் ஒரு மாநிலங்களவையில் ஒரு குழு அமைத்தது. அந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நாட் நீட், இதை கொண்டு வரலாம் என்று பரிந்துரை செய்தார்கள். அப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர்கள்
தடையாணை வழங்கினார்கள். இது காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியா இருந்த நேரத்தில் 2014ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பிலிருந்து நாங்கள் இறங்கி ஆட்சியை கொடுத்தோம். 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் சங்கல்ப் என்ற இயக்கம், குஜராத்தை சார்ந்த சங்கல்ப் இயக்கம், RSS பின்னணியில் உள்ள சங்கல்ப் இயக்கம் மனுதாரராக உச்சநீதிமன்றத்தை நாடியது. அப்பொழுது ஒன்றிய அரசின் அமைச்சராக இருந்த அப்பொழுது நட்டா அவர்கள் ஒரு வாதி சங்கல்ப் இயக்கம் RSS, பிரதிவாதி ஒன்றிய அரசு, இரண்டு பேரும் சேர்ந்து இதை நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். கொண்டு வந்தவர்கள் பாஜக ஆட்சி, பாரத பிரதமர் மோடி ஆட்சியில தான் இந்த நீட் என்பது வந்தது. காங்கிரஸ் பேரியக்கத்தில் இல்லை. அதை தயவு செய்து எடுங்கள், நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.